அடுத்ததா இந்த வைகாசி விசாக விரதத்தை நாம எந்த மாதிரி வீட்டில் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா, இந்த நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வழக்கம் போல உங்க விரதத்தை வந்து துவங்கிடலாம். முடிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வேளையும் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். முடியாதவங்க அன்றைய தினம் மாலை நேரத்துல மட்டுமாவது கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். விரதம் இருக்கிறவங்க வீட்டுல முருகனுடைய விக்கிரகமோ வேல் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வேலுக்கு வந்து பால் ஊற்றி அபிஷேகம் வந்து செய்து வழிபடலாம். அபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் 3 பொருள் அபிஷேகம், அதே மாதிரி 5 பொருள் உங்களால முடிஞ்ச அபிஷேகத்தை வந்து பண்ணலாம். விக்கிரகத்துக்கும் சரி வேல் வைத்திருப்பவர்களும் சரி இது வீட்டுல வந்து செய்யுங்க. படம் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த படத்தை வந்து நல்லா வந்து தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வைத்து பாலை வந்து நெய்வேத்தியமா வைத்து நீங்க வழிபாடு வந்து செய்யலாம். முடிந்தவர்கள் முழு உபவாசமாகவும், முடியாதவர்கள் பால் பழம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் விரதம் வந்துட்டு இருக்கலாங்க. முருகனுக்கு நைவேத்தியமா சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயசம் இதை வந்து படைக்கலாம். முடியாத